வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். உடனே ரோகிணிகிட்ட விஜயா கேட்குறாங்க, ஏம்மா நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் எதுக்கு நீ எதுக்கு அந்த பவுடரை போட்ட அப்படிங்கும்போது ரோகிணி திருதுன்னு முழிச்சிட்ருக்காங்க. சாரி ஆண்டி, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வெளில போகிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆண்டி, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க. முதல்ல ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லாவே மெலிஞ்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டாங்களாம். அதனால் எனக்கு இதை பயன்படுத்துங்க ஆன்ட்டிக்கு. சாப்பாடெலாம் அவங்களுக்கு தெரியாமே கொடுங்க. 2 நாள் சாப்பிட்டா சரியாயிருன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுப்பியாம்மா? ஏற்கனவே மனோஜ் வந்து ஒரு பொண்ணு தாரணின்னு சொல்லி கூட்டி வந்து அந்த பொண்ணு சொன்னதை நான் செஞ்சதுக்கே நான் படாத பாடுபட்டேன். ஆன்ட்டியை பார்த்தல இப்போ 1 வாரம் இருக்கணுங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சாரி ஆன்ட்டி, நானே அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறேன். அதுபோக இந்த செலவு பூரா நான் ஏற்றுக்கிறேன் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ அப்படிங்கிறாங்க. 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ரோகிணி நல்லாவே பார்த்துக்குறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா அங்கே பாரு, இனிமேல் உடம்ப குறைக்கணும் வைக்கணும்னு நினைக்காதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதை நான் முன்னாடியே விட்டுட்டேன். ரோகிணிகிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, சொன்னோன்னா அந்த பவுடராக அந்த புள்ள போட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, எல்லாருக்குமா தான் சொல்கிறேன், நம்ம அன்னாடு நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சு என்ன வாழ்ந்தாலே ஒரு பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு உடம்பு ஏற காரணம் போதிய நேரத்தில் தூங்குறது கிடையாது, போதிய நேரத்தில் எந்திக்கிறது கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை அடுத்தவங்களை வச்சு செய்ய வைக்கிறோம். இதனால தான் நம்ம உடம்புல கொழுப்பு சேருது. பொதுவாக அவங்கவுங்களுக்குள்ள தேவையை அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கணும். இப்போ மீனா கல்யாணம் முடிக்கும் போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இப்போ இருக்கா. காரணம், அந்த பிள்ளை காலைல 5 மணிக்கு எந்திக்குது, வீட்டு வேலையை புறம் பார்க்குது, பூ வியாபாரம் பார்க்குது, டெக்கரேஷன் வேலை பார்க்குது. அந்த முத்தை எடுத்துக்கோங்க, அவன் பொண்டாட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். அவன் தொழிலை பார்க்குறான், வைக்கிறான். இந்த மாதிரி உடல் உழைப்பை காட்டினா உடம்பு ஏறவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. அதுக்கேற்ற வேலைகளை கொடுக்கணும். இனிமேல் வந்து விஜயா உடம்பை குறைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே வேலையை பிரிச்சிடலான்னு இருக்கேன். திங்கள் கிழமை மீனா சமைப்பான், செவ்வாய்க்கிழமை ரோகிணி, புதன்கிழமை விஜயா, வேலைக்கிழமை ஸ்ருதி சமைச்சாலும் சரி தான், ஸ்ருதிக்கு பதிலாக ரவி சமைச்சாலும் சரி தான். இப்படி ஒவ்வொரு நாட்களும் மாற்றி மாற்றி சமைங்க. ஒரே ஆள் சமைக்கும் போது தான் வந்து ஒரு சில வருத்தங்களும் வருது. எனக்கு பிடிச்சமானது சமைக்கலை, போகலை, வரலன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்றைக்கு சமைக்கிங்களோ உங்களுக்கு பிடிச்சமான உணவை மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி பார்ப்போம். அப்படியே தொடர்ச்சியாக பண்ணுவோம். அப்படிங்கும்போது ஸ்ருதி, சூப்பர் அங்கிள், நானும் சமைக்க கற்றுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமையல் செஞ்சால் விதவிதமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். மீனா வந்து நல்லா தான் பண்ணுறாங்க எல்லாமே, ஆனாலும் அவங்களுக்கும் வேலைப்பளு நம்ம கொடுக்க வேண்டாம்ல அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க மீனா ஒரு சாதாரண வீட்டிலேருந்து வந்தவா, நம்ம வீட்டில் இருக்க மற்ற 2 மருமகளும் கோடீஸ்வரிங்க, கோடீஸ்வரி சமைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த டெஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம், சமைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லலைங்க அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு, நீ சமைக்கிறத வேணால் ஒரு நாள் தள்ளி போடலாம், ஆனால் வந்துட்டு எல்லோரும் சமைக்க தான் செய்யணும் அப்படிங்கும்போது ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. ரூமில் போய் மனோஜ், நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து, எப்பா என் ஒய்ஃப்லாம் சமைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்பா அவன் முன்னாடி சமைக்காட்ட பிரச்சனை கிடையாது, அன்னைக்கு பொழுதுக்கு அவங்க கோட்டாவில் கடையில் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க சொல்லியிருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ், அதுக்கு எவ்வளோ செலவாக வந்துடுமா அப்படிங்கிறாங்க. டேய், நீங்கள் சமைச்சு தருவீங்களா கடையில் வாங்கி தருவீங்களா, அது மேட்ரு கிடையாது, அப்பா சொன்னது தான் வாக்கு. திங்கள் மீனா சமைப்பான், செவ்வாய்க்கிழமை ஓம் பொண்டாட்டி சமைக்கணும், புதன்கிழமை அம்மா சமைக்கணும், வேலைக்கிழமை ஸ்ருதி டீம் சமைக்கும். இப்படி ஒவ்வொருத்தராக சமைக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க நானே சமைக்கிறேன் அப்படி. மீனா, நம்மளுக்கும் வேலை இருக்குது, என் டிரைவிங் ஸ்கூலில் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அதுக்கு நம்ம வேறு ஆளுக்கு வேலைக்கு ஆள் வச்சோம்னா சம்பளம் கொடுக்கணும். 2வது வந்து உனக்கு பூக்கடை வியாபாரம் இருக்குது, அப்புறம் வந்துட்டு டெக்கரேஷன் வேலை இருக்குது, அதனால் முடியாது விட்டுரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மீனா விடு அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ எனக்கு மீனாவுக்கு ஒரு வேலை இருக்குது பார்க்கல, வெளியே கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே விஜயாட்டா ரோகிணி வராங்க. ஆண்டி, இந்த முத்து மீனாவும் அங்கிள்கிட்ட என்னெல்லாமோ சொல்லி கொடுத்து எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் சொல்கிறதும் சரிதான் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் மீனாவுக்காக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் யாரை நம்பி இனிமேல் சாப்பிட மாட்டேன், எனக்கு தேவையானதை நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இனிமேல் நீங்கள் யாரும் சமைக்க வேண்டாம், யார் மேலே எனக்கு நம்பிக்கை வராது இனிமேல் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் என்னையும் நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ போட்டதுனால தானே நான் 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், விடுமா, உன் மேலே அந்த கோபமும் இல்லை, நீ என்றைக்கு சமைக்கிறியோ அன்றைக்கி நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், மற்றபடி வேண்டாம்மா, யார் சமையல் நான் நம்புகிற மாதிரி இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி, இப்போ நம்ம மேலே நம்பிக்கை எல்லாமே ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்லர்லேருந்து ஃபோன் வருது. ரோகிணி, இனிமேல் நீங்கள் வந்து பார்லர் வர வேண்டாம்,
உங்களுக்கு பதிலாக வேறு ஆள் சேர்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? 10 நாள் லீவ் தந்தீங்க. அப்புறம் வந்துட்டு நான் 1 வாரம் வராத காரணம் வந்து எங்கள் ஆன்ட்டி வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, உன் புருஷன் வந்து சொந்தமாக ஒரு பர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, பெரிய அளவில் தொழில் பண்ணுறாரு. ஏதோ டிவி கம்பெனிக்கு உங்கள் வீட்டுக்காரர் தான் மெயின் டீலராம். அதனால் உங்களுக்கு நல்லாவே வருமானம் வருது. உனக்கு இந்த வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. அதனால் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதும்மா. அதனால் நான் வேலைக்கு ஆள் வச்சுட்டேன். நீ தயவுசெய்து வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் ரோகிணி, வர வேண்டாம். உங்களுக்கு தர வேண்டிய பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. ரோகிணிக்கு என்ன செய்யணும்னே தெரில. நம்ம பார்லரை வரவு செலவு பார்க்கறதுனால நம்ம பாட்டில் கை குளிர செலவு பண்ண முடிஞ்சுச்சு. அந்த கல்லால் நமக்கு தேவையான ஆட்டையை போடுவோம். அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு கிடந்தோம். இப்போ நம்ம வேறு எங்கேயா போய் வேலைக்கு கேட்குறது, அப்படி கேட்டாலுமே அவங்க நிர்வாகம் பண்ண விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டி நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்லராக போய் வேலை கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே இல்லை வேலை கிடையாது வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பார்லரில் சொல்கிறாங்க, வேலைக்கு வாங்க, ஆனால் உங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம், 9,000 தான் சம்பளம் தருவோம் அப்படிங்கிறாங்க. நிர்வாகம் நான் பண்ணலாமா, எனக்கு அனுபவம் இருக்குது அப்படிங்கிற. ஏற்கனவே ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட ஏதாவது மைனஸ் தான் அவங்கள வைக்க முடியும். நீங்கள் வேணால் வாங்க, 9,000 சம்பளம் தரோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நான் ரொம்ப நாளாக அதை தொழில் பண்ணுறேன், பயங்கரமாக பண்ணுவேன், நான் சொந்தமாக பார்லர் கூட வச்சுருந்தவா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ நீங்கள் வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அங்கங்கே முட்டி மோதி பார்க்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் வழி இல்லாமல் வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முருகனும் வித்தியா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதே ரெடி அப்படிங்கிறாங்க. மரியாதையை பேசிட்டு, இவர் தாண்டி என் வருங்கால கணவர் அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாணம் முடியாத பொண்ணுன்னு தெரியுது, நீங்கள் எதுக்கு வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, வெளில கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அதை நான் சொல்லணும்டி, என் வீட்டுக்காரன்னு சொல்லிகிட்டு இருக்காது, நீ வேணா வெளியே போ அப்படிங்கிறாங்க. உடனே என்ன வித்தியா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன், வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாக வெளில போயிடுறாங்க. உடனே முருகன் சொல்கிறாங்க, என்னால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு சண்டை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை முருகன், உங்களை வந்து வெளியே போகணுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன, அவங்களுக்கு என்ன இருக்குது, மேனேஜ் தெரியல, என் வீட்டில் வந்துட்டு அவங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் தானே முக்கிய முருகன் அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி கால் பண்ணுறாங்க. வித்யா, நீனும் நானும் எவ்வளோ நாள் பழக்கம், சின்ன வயசுலேருந்தே பழக்கம், ஆனால் 3ஆவது மனுஷருக்காக என்ன போக சொல்லிட்டல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, என் வருங்கால வீட்டுக்காரரை 3ஆவது மனுஷன் 4ஆவது மனுஷங்காத நீர் வாரம் எங்கே நிற்க அப்படிங்கிறாங்க. வீட்டு வெளியே தான் வெளியே வராங்க. ரோகிணிங்க பாரு, நீ பேசுனது தப்பு, அவரை வச்சுட்டு நீ இப்படி பேசுவியா அப்படிங்கிறாங்க. ஓன் நன்மைக்கு தானடி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, ஓன் தேவைக்கு தான் இது வரைக்கும் என்னை பயன்படுத்தியிருக்கேன், என்னெல்லாம் வந்து இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி இது பண்ணாத, அப்போ உனக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு முருகன் வந்துடுறாரு. எனக்கு ஒரு ஃபோன் வந்துருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, இப்போ கூட வீட்டுக்கு கூட மாட்டியா அப்படிங்கிறாங்க. சரி வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வித்யா, நீ வர ரொம்ப மாறிட்ட, அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது, இப்போ ஒரு 3ஆவது ஆளாக கூப்பிட்டு வந்து ஏன் நீ ஒரு மாதிரி நடத்துறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் செய்ய முடியும், உனக்காகலாம் நான் வாழ முடியாது, உனக்கு என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணிட்டேன், சரியா, உன் சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாடி நம்ம வீட்டு பக்கத்தில் வரமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போன பிறகு வித்யா கால் பண்ணி, சாரிடி ஏதாவது கோவத்தில் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாமல் இருக்கும், அம்மா வீட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து வந்துடுறாங்க. சாரிடி குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதேம்மா, நீங்கள் 2 பேரையும் பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்காங்க. அப்போ பேசணுன்னே சரிவா அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுபடியும் வந்தோடனே என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பார்லர் விட்டு வேலையை விட்டு நிப்பாட்டாங்க, நானும் பல இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணேன், ஒன்றும் நடக்கலை, நான் சொந்தமாக தான் ஏதாவது பண்ண நினைக்கிறேன்டி அப்படிங்கிறாங்க. நீ சொந்தமாக பார்லர் வைக்கணுன்னா கிட்டத்தட்ட எப்படின்னாலும் ஒரு 10-15 லட்ச ரூபாய்ட்ட ஆகும், அதுக்கு பணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏதாவது லோனுக்குன்னு போடலாம்னா அது வழி இல்லை அப்படிங்கிறாங்க. வித்யா, நீ நினச்சா ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நானா, ஏம்மா சரியே வராது, நான் இப்போ தான் புதுசாக கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பைசா ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு நீ ஆட்டையை போடாத, அதுவுமே ஒரு 5 லட்ச ரூபா தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறேன். 5 லட்ச ரூபா வச்சுருக்கியா, கொஞ்சம் தாடி அப்படிங்கிறாங்க. வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அப்போ என்ன தான் பண்ணலாம் சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நீ தான் யோசனை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ ஐடியில் தானடி வேலை பார்க்குற, எனக்கு வந்து ஆன்லைன்லேயே இந்த பார்லர் வேலை செய்கிறதுக்கு இது பண்ணித்தா அப்படிங்கிறாங்க. அவ்வளோவா, அதானே சொல்கிறேன், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கி கொடுக்குறாங்க. ஒரு ஆன்லைனில் வந்து பார்லர் வேலை செய்யணும் அழைக்கவும் சொல்லி ரோகிணி ஃபோட்டோ இது எல்லாத்தையும் வச்சு பேரெல்லாம் போட்டு ஃபோன் நம்பர்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணிடுறாங்க, ஸ்க்ரீன் மாதிரி. அது ரெடி பண்ணி இதை பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. அப்லோட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணதும் பயங்கரமாக வந்து அது ஃபார்வர்ட் ஆகுது. பார்த்தோன்னா ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். உடனே 3 பேர் வந்து அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ரோகிணியும் ஃபோன் பண்ணி இந்த மணிக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. சூப்பர் டி, இதே மாதிரி தினம் ஒரு 3 வேலை கிடச்சா போதும்டி, ஒரு இடத்துல 1000ரூவான்னா 3000 ஆச்சு, மாதம் வந்து 100,000 ஆச்சு, யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறாங்க. இதில் எனக்கும் பங்கு தந்துடணும் அப்படிங்கிறாங்க. தரண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ இதே மாதிரி வேலையை ஒவ்வொரு இடமா வீடு வீடாக போய் செய்கிறாங்க.
இந்த விஷயத்த சுருதி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு இப்படிலாம் வச்சுருக்கீங்களா ரோகிணி? ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க நீங்கள் வீட்டிலேயே போய் பார்லர் வேலை பார்ப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர் தான், இப்போ உள்ள காலம்புற அப்படி தான், ரெடிமேட் உலகம் தான் அப்படி இப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏன் ரோகிணி ஆண்டி இதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, என் மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தீங்க, எனக்கு அதை சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அடுத்த லெவல் நோக்கி நீ பயணிப்பம்மா, இதெல்லாம் நீ இவ்வளோ வளர்ச்சியை வந்து உங்கள் அப்பா பார்க்க இல்லையாம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா இருந்ததுனால இதோட நான் திருவோடு தான் எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறேன். என்னம்மா சொல்கிற அப்படிங்க. ஒன்றுமில்ல ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதை நினச்சி இன்றைக்கி நீ ஃபீல் பண்ணியிருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் மனோஜும் ரொம்ப வாழ்த்துறாரு ரோகிணியை. இப்படி டெக்னாலஜியை பயன்படுத்தி நீ சாதிப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சீனை போடுறாரு. உடனே அன்னைக்கு பொழுதுக்கு மீனா சமையல் சாப்பிட்றாங்க. மறுநாள் ரோகிணி கோட்டா வருது. ரோகிணி வந்துட்டு சமைக்கணும், சமைக்காமல் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வந்து ரோகிணி அப்படிங்கிற, என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. காஃபியா மீனா கொண்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மீனா கொண்டு வர மாட்டான், நீ தான்மா சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைம்மா, திங்கக்கிழமை நேற்று சமைச்சிட்டா, இன்றைக்கி நீ தான் சமைக்கணும் ஃபுல்லாக அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாருக்கும் வேலை தான் இருக்குது, நீ சமைக்கலன்னு வச்சுக்கோங்க வரி விளம்பரம் மாதிரி பேசிகிட்டே இருப்பான் அந்த முத்து, இல்லைனா உன் புருஷனை கடையில் ஆர்டர் பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஆர்டர் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. காலைல ஆர்டர் பண்ணுறாங்க. காலையிலேயே ஒரு 1500 வந்துடுது. 1500 காலையிலே ஆயிடுச்சு. அப்போ மதியம் சாப்பாடுக்கு என்ன வரும், நைட்டு சாப்பாடுக்கு என்ன வரும், நீ மதியம் சமைச்சு வச்சுட்டு எங்கேனாலும் போ அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்கு முடியாது, எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் நிறைய இருக்குது, கடை ஆஃபர் நிறைய இருக்குது, நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது ரோகிணியே சமையலுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆர்டர் பண்ணி வச்சிடுறாங்க. நைட்டு வேறு ஒரு அமௌண்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்குது. ரோகிணி பார்லர் வேலை அங்கே எடுத்து செய்கிறாங்க. கையில் ஒரு நல்லாவே பணம் கல்லாக கட்டுது. அப்போ நினைக்கிறாங்க, சரி இப்படியே வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சொந்தமாக ஒரு பார்லர் வச்சிடலாம், பணம் நல்லா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கும் அவங்களுக்குள்ள ஷேரை கொடுக்குறாங்க. வித்யா சும்மா சொன்னிட்டு எனக்கு எதுவும் வேண்டாம், நீ நல்லா இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. அச்சுப்படியே 5000 செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க ரோகிணி வித்யாவுக்கு. இப்படி இருக்கும்போது ரோகிணின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை விளம்பரம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து உண்மையான ரோகிணி பார்க்குறாங்க. அதை பார்த்து ரொம்பவே கஷ்டமாயிருது. இங்கே சென்னைக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ரோகிணின்னு சொல்லிட்டு என்கிட்ட வேலை பார்த்த பிள்ளை என் பேர்லேயே வந்து அலையுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நீ தான் ரோகிணி, ஆனால் அவள் தான் ரோகிணின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அலையுதா, இதை நான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன், ஃபோன் நம்பர் நீ மாற்றிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஆமாம், ஃபோனை மாற்றிட்டேன், ஃபோன் நம்பரை டைரியில் வச்சுருந்தா தான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலை பார்க்குது, இவ்வளோ இதுக்கு பேங்கில் கூட ரோகிணின்னு சொல்லிட்டு தான் அந்த லோன் எடுத்திருக்கு, எப்படி அது மாற்றிச்சு ஐடியெல்லாம் தெரியல அப்படிங்கிறாங்க. என்னது, பேங்க்கில் பணம் வாங்கியிருக்குதா? ஆமாம், பணம் வாங்கியிருக்குது. நீ வந்து அந்த பொண்ணுக்கு நீ பார்லர் விலையை சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பொண்ணு கிராமத்துலேருந்து வந்தேன், சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் எனக்கு விருப்பம்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க, என் பிள்ளை விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் வேணும், எனக்கு தொழில் சொல்லி தாங்கன்னு சொல்லும்போது பாவப்பட்டு சொல்லிக் கொடுத்தேன், அது கல்யாணின்னு பேரில் தான் என்கிட்ட வந்துச்சு, இப்போ நான் என் பேர்லேயே இது பண்ணுதா, அது போக என் பேர்லேயே லோன் போட்டிருக்கா, இதை மாதிரி எவ்வளோ கதைகள் ஏமாற்றிட்டுருக்குன்னு தெரில அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவளை வந்து பெரிய பணக்காரி மாதிரி காட்டி, உன்னிய மாதிரியே காட்டி, அது ஒரு வசதியான வீட்டில் கல்யாணம் முடித்து அந்த குடும்பத்தையும் ஏமாற்றிட்டுருக்கு, நாளைக்கு இந்த உண்மை நல்லா தெரிஞ்சால் நீ உனக்கும் அது கெட்ட பேர் தான் அப்படிங்கும்போது, அப்படியா, இதை நான் பொறுக்க மாட்டேன், நான் வாரேன் எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாட்ட சொல்கிறாங்க. நான் வந்து சென்னை வரைக்கும் போகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி, டிக்கெட் போட்டு தரேன்னு சொல்லி டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. நேராக சென்னை வந்துடுறாங்க. வந்தோடனே நீ சொல்லதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. வாங்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஆரம்பித்த பார்லருக்கு கூட்டி போகிறாங்க. இது அந்த பிள்ளை ஆரம்பித்த பார்லர் தான், வேறு யார்ட்டையும் விற்றுட்டாங்க, இந்த பேங்கில் தான் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் போய் கேட்காங்க. ஆமாம், ரோகிணி லோன் வாங்கியிருக்காங்க, கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அந்த ரோகிணிங்கிறவங்க வந்து நான் தான் அப்படிங்கிறேன். என்னம்மா சொல்கிறீங்க, அது வேறு ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து எல்லாமே என்னையே மாதிரி பேரெல்லாம் மாற்றிருக்குது, அந்த பொண்ணோட உண்மையான பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரி வாங்கம்மா, இது ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே நீங்கள் சொல்லுறதுலாம் நம்புது மாதிரி இல்லையா அப்படிங்கிறாங்க. சார், நீங்கள் நம்புது மாதிரி இல்லைன்னு சொல்கிறீங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க, எனக்குள்ளே ஆதாரத்தையும் தரேன், நான் தான் உண்மையான ரோகிணின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஆதாரத்தையும் தர சொல்லுங்கள், தெரிஞ்சிருமில்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா நீங்கள் 2 பேரும் போய் அந்த ரோகிணியை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார், அவங்க பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அந்த கல்யாணி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க ஸ்டேஷன்லேருந்து. அந்த வீட்டில் கல்யாணி யார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் விஜயா, கல்யாணியா, அப்படி யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம பேர் யாரும் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோகிணி சேஃப்டி பார்க்குறாங்க. போலீஸ் பார்த்தோன்னா, ஐயே போலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. ஏம்மா, அங்கே கல்யாணினா நின்னா அப்படிங்கிறாங்க. திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சார் கல்யாணினா யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உண்மையான ரோகிணி வீட்டுக்குள்ளே வராங்க. அண்ணா இருக்காங்கல்ல, அந்த மேடம் தான் கல்யாணி, அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க.
ஏம்மா நீ யார் அப்படிங்கிறாங்க. நான் யாரா? நான் தான் ரோகிணி. என் பேரை சொல்லி உங்கள் வீட்டை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்க முகத்திலேயே கிழிக்கணும்னு சொல்லி தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுபோக ஸ்டேஷன்லேயும் அவங்க மேலே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அது சொந்தமாக விசாரிக்கணுங்கிறாங்க. அதான் கூப்பிட வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப ஏமாத்துக்கார ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. இங்கே மனோஜுக்கு ஒன்றும் புரியல. என்ன அவங்க ரோகிணிங்கிறாங்க, அப்போ ஐயோ யார் தான் அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில்? ரோகிணியோட உண்மை நிலை தெரிஞ்சால் விஜயா அந்த வீட்டில் வாழ விடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.